ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், வில் மேக் சம் கேப்பச்சினோ அட் ஹோம். காஃபி குடிக்காத கப்லேயே இருக்க முடியாது, ஏன் காஃபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த கேப்பச்சினோ வீட்லேயே சிம்பிளாக எந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் சூப்பராக செய்ய முடியும். ஸோ வாங்க எப்படி குயிக்காக கேப்பச்சினோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் இந்த சேனலில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கப் கேப்பச்சினோவுக்கு நான் 3 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் 1.5 டீஸ்பூன் சுகர் இருந்தால் போதும் 1 கப் கேப்பச்சினோ பண்ணுறதுக்கு. நான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், காஃபி பவுடர். இது எந்த பிராண்டிங்கும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கேப்பச்சினோவுக்கு 1 கப் காஃபி பவுடர் இருந்தால் போதும். நான் 2 கப் கேப்பச்சினோ பண்ணுறதால 2 ஸ்பூன் காஃபி பவுடர் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ காஃபி ஸ்லைட் பிட்டராக இருந்தால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த காஃபி பவுடர் சுகர் நனைகிற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மில்க் ஃப்ராத்தர், இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இட்ஸ் நாட் மோர் தென் 200 ருபீஸ். ஸோ இந்த மில்க் ஃப்ராத்தர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண சுகர், வாட்டர் அண்ட் இந்த காஃபி பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஃப்ராத்தியாக, நல்லா இது ஒரு திக்காக மேனேஸ் கன்சிஸ்டன்சி ஆகிடும், அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ், எப்படி இல்லைனா 1 மினிட்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இனிஷியலாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த காஃபி பவுடர் சுகர் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணால் போதும். மில்க் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ரெகுலர் மில்க் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதனால் குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். மில்க் பவுடர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சேம் சுகர் போல் தான். 1 கப் கேப்பச்சினோவுக்கு 1.5 டீஸ்பூன் மில்க் பவுடர் போட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாத்தே மாதிரி ஸ்டைல் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் மில்க் ஃப்ராத்தர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம முன்னாடி எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆகிற மாதிரி இருந்தால் ஸ்லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் திருப்பியும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெடியான மிக்சரை நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியாக 2 கப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண அப்புறம் அந்த மக்கில் ஃபைனலாக ஒரு 2-3 டாப்ஸ் லெஃப்ட் ஓவர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அது நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த கேப்பச்சினோ ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வாட்டர் கொதிக்க கொதிக்க ரொம்ப பைப்பிங் ஹாட்டில் இருக்குது. மேக் ஷூர் உங்கள் ஹாட் வாட்டரும் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் நல்லா சுட சுட காஃபியை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்டரை 2 கப்லேயும் இனஃப் குவான்டிட்டி, அதாவது கப் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மில்க் ஃப்ராத்தர் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் பிளெண்ட் பண்ணால் போதும். ஓவராலாக நீங்கள் இந்த ப்ராசஸ் 2 மினிட்ஸ் கூட இருக்காது. இந்த வீடியோ 4 மினிட்ஸ் வர்றது என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். அதாவது லெஸ் தென் 2 மினிட்ஸில் இந்த கேப்பச்சினோவை ஈஸியாக பண்ண முடியும். இந்த கேப்பச்சினோக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த கேப்பச்சினோக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 2 வித்தியாசம் தான். ஹெவி க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. அது போக ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் காஃபி, அதாவது காஃபி நட்ஸை ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலி நம்ம கேப்பச்சினோ ரெடி ஆகிடுச்சு. அது மேலே லைட்டாக காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே ரெடி. பட் இந்த ஸ்டெப் நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டி ட்ரை பண்ணேன். அதுக்கு 1 ஸ்பூன் மில்க் பவுடர், கொஞ்சோண்டு மில்க், கொஞ்சோண்டு சுகர், அவ்வளோதான். இதை வந்து திருப்பியும் இந்த மாதிரி மில்க் ஃப்ராத்தரில் எவ்வளோ நல்லா ஃப்ராத்தியாக அடிச்சிக்க முடியுமோ அடிச்சுக்கங்க. மேலே ரெடி ஆகிற அந்த ஒயிட் ஃப்ராத்தை சென்டரில் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா அதோட சென்டரில் நம்ம லெஃப்ட் ஓவர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காஃபி எக்ஸ்ட்ராக்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த காஃபி எக்ஸ்ட்ராக்ட், அதை சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், ஈவன் டூத் பிக்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ கிரேட்டாக வரல ஷேப்பு. ஸோ அகெயின் செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு ஹார்ட் போல் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். பிலீவ் மீ, நீங்கள் என்னை விட ரொம்ப நல்லாவே இதை நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காஃபியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பிலீவ் பண்ண மாட்டீங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ கிரேட்டாக கேப்பச்சினோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காஃபி பவுடர் நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு பிடிச்ச ஏதோ நட்ஸு இல்லை ஈவன் ஏதோ ஸ்நாக் ஆர் கிறிஸ்பி திங் சைடில் சர்வ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்கள் வேலண்டைன்
வேலண்டைன்ஸ் டே இது ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் இன்டர்நேஷ்னல் ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஸ் ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். ஸ்டே டியூன். பபாய்.